கருப்பு இந்த படம் சமீபத்தில் இப்போ தான் பார்த்தேன். இது திரைப்படத்துக்கான விமர்சனம் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ இந்த சமூகத்துக்கான அக்கறையாக நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். என்ன நீ சினிமா விமர்சனம்லாம் பண்ணுற, நீ எஜுகேஷன் வீடியோ தானே போடுவ, இதெல்லாம் நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்கலாம். இதுவும் எஜுகேஷன் வீடியோ தான், அடுத்த தலைமுறைக்கான எஜுகேஷன் வீடியோவை தான். இந்த படத்தை பற்றியும் இதோட சம்மந்தப்பட்டதை பற்றியும் 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் இன்டர்வலில் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தோட டைரக்டர் கத்தி அழுது சத்தம் போட்டு அதை சோசியல் மீடியாவில் இன்டர்வல்லே போஸ்ட் பண்ணி இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளெல்லாம் ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ண வச்சு, ஒரு படம் ரிலீஸ் ஆகி முழுசாக முடியாமலே அது இன்டர்வல்லையே அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு, அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு ஒரு பெர்செப்ஷனை வலுக்கட்டாயமாக நம்மக்கிட்டே க்ரியேட் பண்ணார். ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ஸோ இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்றத நம்ம முழுசாக நம்பி இந்த படத்தை போய் நம்ம பார்த்தோம். நம்மளோட குறைந்தபட்ச சிந்தனையை கூட சோசியல் மீடியா இப்படி தான் திருடுது. சோசியல் மீடியாவில் வர்ற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்ம ஏற்றுக்கிற மனநிலையை மாற்றிக்கணும். நம்ம அதுக்கு தயாராகணும். நாம் படித்த அறிவு வச்சு சோசியல் மீடியாவில் வர ஒரு விஷயம் அது நல்லதா கெட்டதா, அது உண்மையாக பொய்யான்ற குறைஞ்சபட்ச சிந்தனையை நாம் அது கிரியேட் பண்ணிக்கணும். 2வது, இங்கே சட்டம் சரியில்லை, நாடு ரொம்ப மோசமாயிடுச்சு, சாமானியனை சட்டம் காப்பாற்றாது, சாமி வந்து தான் காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்த ஆர்ஜே பாலாஜி சூர்யா மூலமாக நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஜெய்பீம் படத்தில் சூர்யா சட்டம் தான் சாமானியனை காப்பாற்றும், சாமானியனுக்கும் சமநீதியை சட்டம் தான் வாங்கி கொடுக்குன்ற பொது அறத்தோடு இருந்த சூர்யா இந்த படத்தில் குறைஞ்சபட்ச சமூகமே இல்லாமல் நடிச்சிருக்காரு. இன்றைக்கும் இந்த நாடும் நாட்டு மக்களும் சட்டத்தின்படி தான் வாழ முடியும், சட்டத்தின்படி தான் இங்கே ஆட்சி நடக்கும், அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதை மீறும் போது சட்டம் தான் தண்டிக்கும், சாமி தண்டிக்காதுன்றதை திரும்ப திரும்ப இந்த சமூகத்துக்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் இருக்கோம்.